அவரை பற்றிய தகவல்களை பார்ப்போம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு பொருத்தமானவர் பெருந்தலைவர் காமராஜர். 1903 ஜூலை 15 இந்தியாவின் கருப்பு வைரம் பிறந்த நாள். சிவகாமியின் செல்வ புதல்வனாய், குமாரசாமியின் குமரனாய் அவதரித்தான் இந்த தமிழன். விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து மக்களுக்கு கிடைத்த மிக பெரும் விருது காமராஜர். அவரின் 6 வயதில் தந்தை இறந்துவிட, தாயை காக்கும் தனையனாய் தாய்மாமன் கடையில் வேலை பார்த்த காமராஜர் அங்கு வந்த தலைவர்களின் பேச்சால் கவரப்பட்டு தாய்நாட்டை காக்கும் தலைவனாக மாறினார். காங்கிரஸ் கட்சியின் கரம் பிடித்து 16 வயதில் நடக்கத் தொடங்கிய காமராஜரை பின்னாளில் கட்சியின் தலைவராக மாற்றியது அவரின் அயராத உழைப்பு. அறம் சார்ந்த அரசியலை தன் வழியாக கொண்டார் கர்ம வீரர். தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளமாய் விளங்கினார். தாய் நாட்டிற்காக 9